பேசுறாரு. அதாவது சார், இப்போ இந்த திமுக, தேமுதிக கூட்டணி என்பது கேப்டன் விரும்பாத ஒரு கூட்டணின்னு எதிர்க்கட்சிங்க சும்மா ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா இது கேப்டன் விரும்பின ஒரு கூட்டணி தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. 2016 மக்கள் நல கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு அதே மாதிரி அந்நியாருமே அதே மாதிரிதான் கர்ஜனை கொடுக்க போறாங்க. அது எல்லாருமே கண் கூட பார்க்க போறாங்க. அதனாலதான் ரெண்டு கட்சியிலுமே சீட்டுகள் குறைவா பேசுறதும், அந்த பயம் திரும்ப எதிர்கட்சியா வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா நிறைவேறும். இவ்வளவு விருப்பமனு கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே திமுகவுல இருந்து அதையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைக்கும். விருப்பமனு கொடுத்தவங்களுக்கு எங்களுடைய கணிப்பு 100% ஒருபோதும் கேப்டன் அதிமுக திமுக கூட கூட்டணி நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒருபோதும் சொன்னது கிடையாது. தேமுதிகவுக்கு திமுக கூட்டணிக்கு நல்லா இருக்கு. இவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆளுங்களை வச்சு பேட்டி எடுத்து நம்ம கூட்டணி வராதனால கால்பரேஷன்ல கதை தர்றாங்க. எப்படி கேப்டன் அவர்களை சோசியல் மீடியாவில் தவறா சித்தரிச்சு ஒழிச்சாங்களோ, இப்ப தேமுதிக வளர்ந்து வர்றதை அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த ஓட்டு நம்மளால வாங்க முடியலையே. 234 தொகுதியும் ஜெயிக்கும் இந்த டைம் உறுதியா பாருங்க. 170 தான் எங்களுடைய கணிப்பு இருந்துச்சு. ஆனா எல்லாமே யூடியூப் சேனலுக்காரங்க. நாங்க கருத்துக்கள் அதிகமா எங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். இப்ப எல்லாருமே 4 பக்கமா பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்றதுனால தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் ஆக்குறோம். கம்முன்னு இருந்தவங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. யூடியூப்ல பேஸ்புக்ல எப்படி பேசுறாங்க. எல்லாருமே தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்களா பேசுறாங்களா? அவங்களுடைய உழைப்பு இன்னும் ஒரு 50 தொகுதி சேர்த்து வெற்றி வாங்கி சூடுவாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே விருப்ப மனு கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் குறைவான சீட்டுகள் தான் இருக்கும். ஒரு 15 சீட்டு 20 சீட்டு அது மாதிரி கிடைக்கும் போது உள்ளாட்சி தேர்தலில் உறுதியாக எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எங்களுடைய கணிப்பா இருக்கு. ஏன்னா தேமுதிகவில் விருப்ப மனு கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே திமுகவுல இருந்து அதையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைக்கும். விருப்ப மனு கொடுத்தவங்களுக்கு எங்களுடைய கணிப்பு 100% ஒருபோதும் கேப்டன் அதிமுக திமுக கூட கூட்டணி நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒருபோதும் சொன்னது கிடையாது. ஆனா ஜெயலலிதா அம்மையாரும் எடப்பாடி தினகரனும் சொல்லிட்டு இன்னைக்கு போய் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மேல பல்வேறான விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதனால அங்கதான் உட்கார்ந்தாகணும். எங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது. அதனால வெற்றியா தான் இருக்கும். சரியான முடிவு 99% வரவேற்கிறாங்க. வேற கட்சியில இருந்து என்ன பண்றாங்கன்னா பேஸ்புக்ல யூடியூப்லயும் அந்த ப்ரொஃபைல் பிக்சரை மாத்தி கேப்டன் கட்சியில இருக்கக்கூடியவங்க மாதிரி தவறான கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. அதனால ஒன்றும் அதெல்லாம் பாதிக்காது. அவங்க விமர்சனம் பண்ணதான் எங்களுடைய வெற்றி அதாவது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி உரிய முக்கியத்துவம் கொடுக்காதனால அதிமுக கூட்டணியிலிருந்து விலகினதுனால விலகி வந்ததுனால அவங்க ஆதங்கத்தில் பேசுறாங்க. இதனால நம்ம கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க. அந்நியர் அதில் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காத கட்சிக்கிட்ட வேண்டாம், நம்மளோட கட்சி தான் வளர்ச்சி தான் முக்கியம், அதனால நம்ம எதிர்காலத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. நாங்களும் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம். பொதுமக்கள் ஆதரவு தேமுதிகவுக்கு திமுக கூட்டணிக்கு நல்லா இருக்கு. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆளுங்களை வச்சு பேட்டி எடுத்து நம்ம கூட்டணி வராதனால கால்பரேஷன்ல கதை தர்றாங்க. எப்படி கேப்டன் அவர்களை சோசியல் மீடியாவில் தவறா சித்தரிச்சு ஒழிச்சாங்களோ, இப்போ தேமுதிக வளர்ந்து வர்றதை அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த ஓட்டு நம்மளால வாங்க முடியலையே. என்டிஏ கூட்டணிக்கு நம்மளோட அந்த தேமுதிக ஓட்டை நம்ம வாங்க முடியாம போச்சு அப்படின்ற ஆதாரத்தில் கதறி கொண்டிருக்கிறார்கள். சாதாரண பொதுமக்கள் யாருமே இது சொல்லலை, எல்லாமே ஆதரிக்கிறாங்க. தேமுதிக திமுக கூட்டணி ஆதரிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இவங்க ஆதரத்தில் பேசிட்டு இருக்காங்க. அதை நாங்க முறியடிச்சு வரும் தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெற்று அவங்களுக்கு பாடத்தை புகட்டுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேங்க. கேப்டன் எப்படி சட்டமன்றத்துல அவருடைய கம்பீரமான குரலை கொடுத்தாரோ அதே மாதிரி அந்நியாருமே அதே மாதிரிதான் கர்ஜனை கொடுக்க போறாங்க. அது எல்லாருமே கண் கூட பார்க்க போறாங்க. அதனாலதான் ரெண்டு கட்சியிலுமே சீட்டுகள் குறைவா பேசுறதும், அந்த பயம் திரும்ப எதிர்கட்சியா வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா நிறைவேறும். பொறுத்திருந்து பாருங்க. 234 தொகுதியும் நம்மளுக்கு தான். அதாவது சார்,
இப்போ வந்து இந்த திமுக தேமுதிக கூட்டணி என்பது கேப்டன் விரும்பாத ஒரு கூட்டணின்னு எதிர்க்கட்சிங்க சும்மா ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா இது கேப்டன் விரும்பின ஒரு கூட்டணி தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. 2016 மக்கள் நல கூட்டணி அமைக்கிறதுக்கு